என்ன அர்த்தம்னு சொன்னா, பை இருக்கு, ஆனா பையில என்ன இருக்கு? கீழே ஒரு ஓட்டை இருக்கு, லீக்கேஜ் ஆயிட்டு இருக்கு. சம்பளம் கையில நிக்க மாட்டேங்குது, ஜெபம் பண்ண முடியல, ஜெபத்துக்கு பதில் இல்ல. நிறைய காரியங்கள் வீடுகள்ல ஒவ்வொருத்தரங்களும் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கு. தாவீதோட குடும்பத்தை, கீழே விழுந்து போன குடும்பத்தை ஆண்டவர் திரும்ப எடுத்து அதன் திறப்புகளை அடைக்கிறார். ஆமென். நம்பிக்கை இருந்தா ஆமென் சொல்லுங்க. எல்லாம் சும்மா அமைதியா இருந்துக்கோங்க, அவ்வளவுதான். பொறி இல்ல. நம்ம வீடுகள்ல உள்ள எல்லா லீக்கேஜையும் நம்ம ஜெபம் பண்ணா ஆண்டவரே அடைப்பார். ஆமென். இனி நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு 15ஆம் தேதி, இன்னைக்கு 16ஆம் தேதி. இந்த 16ஆம் தேதியில இருந்து ஒவ்வொரு நாளும் நம்ம கையில நம்ம சம்பாத்தியம் பண்ற பணங்கள் நம்ம கையில தங்கி இருக்கும். ஆமென், ஆமென். இன்னொரு சொல்லிருங்க, ஆமென் சொல்லிருங்க. நம்ம சம்பாதிக்கிற பணங்கள் நம்ம கையில தங்கி இருக்கும். எப்போ அப்படின்னு சொன்னா, கர்த்தர் இந்த வேத வசனத்தின் மூலமா நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நம்ம வீட்டில் உள்ள திறப்புகளெல்லாம் அடைக்கிறார். ஆமென். பிறகு பாத்தீங்கன்னா, பழுதாய் போனதை சீர்படுத்துகிறார். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அந்த வசந்த 3 திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை, உடம்புல நிறைய ரிப்பேர் ஆயிட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதை தொட்டா அங்க லீக்கேஜ் ஆயிருது, இந்த பக்கம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா இன்னொரு பக்கம் பிரச்சனை. பழுதாய் போனதை சீர்படுத்துகிறார். இந்த நாள்ல ஆண்டவர் நம்ம கூட பேசுகிற வார்த்தை, நம்ம வீடுகளில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ண ஆண்டவரால முடியும். ஆமென். பழுதாய் போனதெல்லாம் அவர் சரிப்படுத்துகிறார். பழுதுபட்ட உறுப்புகள்லாம் இயேசுவின் நாமத்தினால சரியாகட்டும் ஆண்டவரேன்னு ஜெபிக்கணும். பழுதுபட்ட நரம்புகள்லாம் சரியாகட்டும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணணும் எல்லாரும். ஆமென். இப்ப கூட ஜெபம் பண்ணணும் போல என் மனசுல ஒரு உந்துதல் இருக்கு, ஒரு ஜெபம் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. பழுதாய் போன உறுப்புகள் எல்லாம் சரி செய்யப்படட்டும் ஆண்டவரே. ஒரு ஜெபம் பண்ணிடுவோமா? உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பழுதுபட்ட உறுப்புகள், பழுதாய் போனதெல்லாம் என்ன பண்ணுங்க, சரியாகட்டும் ஆண்டவரே. கை உயர்த்தி ஜெபம் பண்ணுமா? கை உயர்த்தி ஜெபம். தம்பி கை உயர்த்தி ஜெபம் பண்ணு. நம்ம இடத்த கரெக்டா பிடிச்சிருக்கான் தம்பி. கொஞ்சம் திரும்பி உட்காரு பாபு, திரும்பி உட்காரு, திரும்பி உட்காரு, கொஞ்சம் திரும்பி. கை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. பழுதாய் போனதெல்லாம் சீர்படுத்துங்க ஆண்டவரே. எல்லாம் நல்ல சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் உடம்புல இருக்க எல்லா ரிப்பேர்களும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, என் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னென்ன பலவீனங்கள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால இந்த வசனத்தை சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எனக்கு நல்ல சுகம் தாரும் ஆண்டவரே, எனக்கு நல்ல விடுதலை தாரும். கொஞ்சம் சத்தமா ஜெபம் பண்ணுங்க. என் சத்தத்தை விட உங்க சத்தம் தான் நல்லா இருக்கணும். நல்ல சத்தமா ஜெபம் பண்ணுங்க. கை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. என் கண்கள் நம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. என் சரீரத்தில் நம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. என் உடம்புல இருக்க எல்லா பழுதாய் போன உறுப்புகள் எல்லாம் செயல்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால இந்த வல்லமை என் சரீரத்துக்குள்ள இறங்கட்டும் ஐயா. கை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. சத்தமா ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெபம் முற்றிலுமா நம்ம சபைக்கு தான், நம்ம குடும்பத்துக்கு தான். நல்ல ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருப்போம். எல்லா பழுதாய் போன உறுப்புகள் எல்லாம் செயல்படட்டும் ஆண்டவரே. ஆமென், 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 ஆமென். கரங்களை தட்டி நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என் ஜெபத்தை கேட்டு நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. என் சரீரத்தில் ஒரு நல்ல சுகத்தை நீ தந்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம். என் சரீரத்தில் ஒரு விடுதலை தந்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம். புது ரத்தத்தை தந்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம். புது கிருபை தந்து விட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு சரீரத்தில் உள்ள ரிப்பேரான உறுப்புகள், பழுதாய் போன பகுதிகள் எல்லாம் செயல்பட தொடங்கி விட்டதுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. வசனம் வாசிக்கும் போது அதை ஜெப குறிப்பா மாத்திரணும். வசனம் வாசிச்சுட்டு இருக்கும் போதே ஜெபம் பண்ணணும். அதுல ஒரு தேவ பலன் கிடைக்கும். பழுதாய் போனதை சீர்படுத்தி இன்னும் என்ன செய்யறாருன்னு பாருங்க. தொடர்ந்து வாசிங்க. பூர்வ நாட்கள்ல நம்ம வீடு கட்டும் போது நம்ம வீடு எவ்வளவு புது வீடா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சோ அதே சமாதானத்தை திரும்ப நமக்கு கொடுப்பாராம். நம்பிக்கை இருந்தா என்ன சொல்லுங்க. நான் சொல்லி சொன்னீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு என்னன்னு ஞாபகம் இருக்காது. இன்னைக்கு காலையில என்ன சாப்பிட்டோன்னு கூட ஞாபகம் இருக்காது. இனிமே என்ன செய்ய போறோம்னு ஞாபகம் இருக்காது.
நீங்களே சொல்ல. அதுக்கு பிறகுதான் அபிஷேகம். அந்த அபிஷேகம் நமக்குள்ள வந்துன்னா எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இன்னைக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். ஒரு 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 காரு கதவு அடைக்கலன்னா நமக்கு சிக்னல் வந்துடுது, கார் அடைக்கல, டோர் அடைக்கலன்னு சொல்லுது. ஏசி ஆட்டோமேட்டிக்கா ஓடுது, வாஷிங் மிஷின் ஆட்டோமேட்டிக்கா ஓடுது. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு துணி தேய்ச்சியே தந்துடும் நினைக்கேன். இப்ப இருக்க ஸ்பீடை பார்த்தா துணியை துவைச்சு இருக்குன்னு சொல்லுவோம், தேய்ச்சியே நம்ம கையில கொடுத்துரும். இந்த உலக பொருள்களுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக் தேவைப்படுது. ஆவிக்குரிய வாழ்க்கை மட்டும் இன்னும் மேனுவலாவே இருக்கு. கை உயர்த்துங்க அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. நீங்களே என்ன பண்ணணும்? உயர்த்தணும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. கை உயர்த்துங்க. பைபிள் வசனத்தை வாசிச்சுட்டு வாங்க, நாளைக்கு நான் கேட்பேன்னு சொன்னாலும் அதுவும் மேனுவலா தான் இருக்கு. அதுவும் நடக்க மாட்டேக்கு. நீங்க நினைப்பீங்க நான் வாசியன்னு நினைச்சுட்டு தான் இருந்தேன், ஆனா எங்க இருந்து தான் தூக்கம் வந்துச்சோ தெரியல, நான் தூங்கிட்டேன். சரி நாளைக்கு காலையிலயாவது வாசிப்போம், இவன் கேட்பான காலையிலாவது வாசிப்போம்னு நினைச்சேன். அதுக்குள்ளேயும் சர்ச்சில் பெல் அடிச்சுட்டு வந்துட்டோம். ஒவ்வொருவரும் ஒரு கதை வச்சிருக்கீங்க. இதெல்லாம் எப்படி மேற்கொள்ள முடியும்னு சொன்னா, பரிசுத்த ஆவியான உள்ள வரும்போது அவர் நமக்கு நல்ல நினைப்பூட்டுவார். வசனம் வாசிக்க கூடிய ஒரு நினைப்பூட்டுதலை கொடுப்பாரு. நீ வாசிக்கும் போது தெரியும், யோவான்ல போட்டிருக்கு, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார். ஒரு அலாரம் மாதிரி ஆண்டவர் நம்மளை நினைப்பூட்டுவார். ஆமேன், ஆமேன், ஆமேன் சொல்லிட்டே எடுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்ல சொல்ல நம்ம எடுத்துடலாம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார். பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாருன்னு சொன்னா வசனத்துக்கு நேராக நம்ம வழி நடத்துவார். 13ஆம் அதிகாரம் 13 யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தம்பி எடுங்கப்பா, எடுங்க. யோவான் எடுங்க பாப்போம். யோவான் எடுங்க. எல்லாம் எடுத்த பிறகு வாசிப்போம். ஆண்டவர் மூடு கூட பேசுவார். யோவான் 16:13 வாசிக்கும் போது எல்லாரோட சத்தமும் கேட்கணும். அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். நான் ஆவிக்குரிய கண்டக்டர் மாதிரி ஆள் ஏறினாதான் பஸ் எடுப்பேன், விசில் அடிப்பேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாரும் வசனம் வாசிக்கணும். எல்லாரும் இந்த ஜெபம் முடிஞ்ச பிறகாவது பைபிள் வசனத்தை வாசிங்க. எந்த ஊருக்கு போனாலும் கையில எதை கொண்டு போங்க? பைபிள் எடுத்துட்டு போங்க. ஒரு மணி நேரம் கிடைக்கும் போது எடுத்து வாசிங்க. உங்க வீட்டுல இருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு வரும். இந்த வசனத்தை வாசிக்கும் போது கெட்ட செய்திகள்லாம் அழிக்கப்பட்டு நல்ல செய்தி நம்ம கையில வரும். நம்ம எதிர்பார்த்ததை விட பெஸ்டா இருப்போம். ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கை வரிச்சு சொல்லுங்க. ஆமேன், 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 ஆமேன் சொல்லுங்க. தம்பி தூக்கமே வராது. நீங்க தூங்குனீங்கன்னா நான் தான் வீக்கா இருக்கேன்னு அர்த்தம். நீங்க இல்ல, நான் தான் வீக்கா இருக்கேன்னு அர்த்தம். அதனால நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளதுக்கு முன்னால ஸ்டாண்டு போட்டு தூங்கிக்கிட்டு இருந்தேன். ஸ்டாண்டு போட்டா இப்படி கூட ஸ்டாண்டு போட்டு தூங்கிக்கிட்டு இருப்பேன். அதனாலதான் ஃபுல் ஃபோக்கஸ் அங்க இருக்கு. யாரும் தூங்கிடக்கூடாது, அசதி ஏறக்கூடாது. நான் இந்த பைபிள்ல வந்து ஏதாவது படம் வரைஞ்சிக்கிட்டு பின்னால அட்டையில என்னத்தையாவது கீழ்ச்சிக்கிட்டு இப்படி எல்லாம் ஒரு காலம் ஓடிட்டு இருந்து, என்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு எல்லா பழைய பொல்லாத ஸ்பாபங்கள்லாம் ஓடிடுது. ஆண்டவரே எடுத்து இருதயத்தை, பழைய இருதயத்தை வெளியில தூக்கி போட்டு புது இருதயத்தை மாட்டிட்டார். ஆமென். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டார். எக்ஸ்சேஞ்ச் மேலால போட்டார். பழைய இருதயம் செய்தி எப்போ முடியும்னு சொல்லிட்டே இருக்கும். பழைய இருதயம் எப்பண்டா இந்த ஜெபம் முடியும்னு சொல்லிட்டே இருக்கும். புது இருதயம் இன்னும் கொஞ்ச நேரம் பேசட்டும், இன்னும் கொஞ்ச நேரம் பேசட்டும், இன்னும் கொஞ்ச நேரம் வசனத்தை கேட்கணும். புது இருதயம். பழைய இருதயம் வா நான் சர்ச்சைக்கு போயிட்டு வந்து இந்த பிரச்சனையை பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். புது இருதயம் சொல்லும் எல்லா பிரச்சனையும் காரணம் நான் தான் ஆண்டவரேன்னு சொல்லும். ஆமென். பழைய இருதயம் சொல்லும் நான் செத்தாலும் பேச மாட்டேன்னு சொல்லும் பழைய இருதயம். புது இருதயம் சொல்லும் சரி நம்ம பேசினது தப்பு தான், நான் பேசினதான் தப்பு. இந்த ஜெபம் பண்ணும் போதே கர்த்தர் நம்ம இருதயத்தெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவாரு. இந்த உலகத்துல சொல்லுவாங்களா, பழைய வண்டியை கொண்டு வந்துட்டு எதை வாங்கிட்டு போங்க, புது வண்டி வாங்கிட்டு போங்க. எஸ்ஐகேல போட்டிருக்கு, உங்க பழைய இருதயத்தை கொடுத்துட்டு எதை மாட்டுங்க, புது இருதயத்தையும் புதிய ஆவியும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேல் புத்திரரே நீங்கள் ஏன் சாக வேண்டும்னு போட்டு எழுதப்பட்டிருக்கு எஸ்ஐகேல. அதுல நம்ம நல்ல ஜெபம் பண்ணிட்டோம்னா நல்லா ஆயிரும். ஆமே நாமே நாமே நாமே. இதெல்லாம் ஒரு சார்ஜிங் தான் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா செல்லுக்கும் ஒரு சார்ஜர் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆமேன். பாருங்க சந்தோஷமா வெடி போட்டாங்க நமக்காக. அல்லேலூயா. கை தட்டி நன்றி சொல்லுங்க. நல்ல சார்ஜிங் பண்ணிட்டு இருக்காரு கர்த்தர், நம்மள நல்லா ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல கை தட்டுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஏன்னா நல்லா சார்ஜ் பண்ணுங்க ஆண்டவரே. நாங்க சோர்ந்து போயிடக்கூடாது, அசந்து போயிடக்கூடாது, தூக்கம் வந்துடக்கூடாது. நாங்க நல்ல உமக்காக எழுப்பி பிரகாசிக்கணும். கர்த்தர் நம்மளை பழுதாய் போனதெல்லாம் சீர்படுத்தி நல்லா நடத்துவார். யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எல்லாம் பைபிள் எடுத்து வாசிங்க பார்ப்போம். சத்திய ஆவியாகிய
அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இது ஒரு தீர்க்க தரிசனமான புத்தகம். இதை வாசிக்கிறவங்க தீர்க்கதரிசியா மாறிடுவாங்க. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும், நம்ம எப்படி போயிட்டு இருக்கோம், நம்ம பண்றது சரிதானா தப்பான்னு சொல்லி இந்த வசனமே நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கும். ஆமென், 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 ஆமென். வசனம் வாசிக்கிறதுல எவ்வளவு ஒரு அதிசயங்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இந்த வசனம் நமக்கு எல்லா காரியத்தையும் சொல்லி கொடுக்கும். வாசிங்க 14ஆம் அதிகாரம், யோவான் 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். வசனத்தை வாசிக்க உணர்த்தக்கூடியது யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஆமென். நம்ம எல்லாத்துக்கும் பரிசுத்த ஆவி இருக்கா? இருக்கு. அதை நம்ம அப்டேட் பண்ணாம விட்டுருக்கோம். எல்லாருக்கும் அபிஷேகம் இருக்கு, எல்லாருக்கும் பரிசுத்தாவி இருக்கு. நம்ம சபையில பரிசுத்தாவி இல்லைன்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. இந்த ஜெபத்துக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறதே பரிசுத்தாவியான அபிஷேகம். அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை நம்ம அனல் மூட்டி எழுப்பணும். அதுக்கு தான் கை உயர்த்த சொல்றோம், அதுக்கு தான் வாய் திறக்க சொல்லுதோம், அதுக்கு தான் ஆமேன்னு சொல்லுங்கன்னு சொல்லுதோம், அதுக்கு தான் அல்லேலியா சொல்லுங்கன்னு சொல்லுதோம். அது காரணம் என்னன்னு சொன்னா நம்மளை நல்லா அப்டேட் பண்ணணும். ஆமென், 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 ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, கை வைத்து சொல்லுங்க, எல்லாரும் கை அசைத்து சொல்லுங்க, நல்லா 2 கையை அசைத்து சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. பரிசுத்த ஆவியான நம்மளை நல்லா அனல் மூட்டணும். ஆவியானவர் அனல் மூட்டிட்டாருன்னா இந்த பைபிள் வசனம் நல்லா வாசிக்க ஆரம்பிச்சுட்டே இருப்போம். சாத்தானா நம்ம பக்கத்திலே வர முடியாது. நம்ம வீட்டுக்கு யாரோ ஏதோ பண்ணிட்டாங்கன்னு ஒரு நாள் நம்ம சொல்ல முடியாது. ஒருத்தர் நமக்கு ஒன்னும் பண்ண முடியாது. அப்படி பண்ணுனா நம்ம ஜெபம் பண்ணா அது நமக்கு பல மடங்கு அபிஷேகமாய் அதிசயமா கர்த்தர் மாத்திடுவார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். கை தட்டணும், 2 கை தட்டுங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் அவர், சர்வ வல்லவர். சமாதானம் தருகிறார், நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து வேகமா சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர். ஒரு சந்தோஷமா, கவலையோடு இல்ல, சந்தோஷமா. ஆமென். ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு வீட்டெல்லாம் சரி பண்ணிடுவாரு, ரிப்பேர் எல்லாம் மாறிடும். ஆமென். ஒரு நாளும் விலகிடா. ஆமென். கொஞ்சமாவது ஒரு இளைப்பாது இளைக்கணும். ஒரு பாட்டு படிச்சா லேசா மூச்சியாவது வாங்கணும். ஒரு இழப்பு அப்படி ஒரு சத்தம் கேட்கணும். ஒண்ணுமே கேட்கலன்னா பாட்டே படிக்கலன்னு அர்த்தம். பாட்டு படிக்கும்போது கையெல்லாம் நல்ல ஒரு சுறுசுறுப்பாகணும், நல்ல தட்டணும், கை தட்டணும், நல்லா ஜெபிக்கணும். கொஞ்ச நேரம் தான் வசனத்தை கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த ஒரு வசனம் தான் ஆண்டோடைய வார்த்தை. இந்த ஒரு வசனத்தை கொண்டு தான் கர்த்தர் நம்ம பேசி கொண்டிருக்கிறாரு. நம்ம வீட்டை நல்லா ஆக்கிடுவாருன்னு சொல்லி வாசிச்சுக்கிட்டு இருக்கோம். தாவீதோட வீடு, இன்னைக்கு திருவசனமும் அதுதான், தாவீதை பேஸ் பண்ணதுதான். தாவீதோட வீட்டை கர்த்தர் நல்லா ஆசீர்வதிச்சிட்டாரு. வீட்டுல இருக்க விழுந்து போன தன்மை, இதுக்கு மேல வீடு சரியே ஆகாது, அப்படிப்பட்ட நிலைமையில இருக்க வீட்டை கர்த்தர் திரும்ப எடுக்கிறார். ஆமென். திரும்ப எடுப்பிக்கிறாரு. அதில் உள்ள திறப்புகளெல்லாம் அடைக்கிறார். என்னென்னலாம் லீக்கேஜ் இருக்கோ, 1 லட்சம் ரூபாய் வருமானத்தை பார்க்கிறோம், எங்க போதுன்னே தெரியல. அப்ப ஏதோ ஒரு லீக்கேஜ் இருக்கு. ஆண்டவர், இங்க வீட்டுல உள்ள எல்லா திறப்புகளெல்லாம் இயேசுவின் நாமத்துல அடங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கணும். ஆமென். இப்பவுமே ஜெபிக்கணும். நீங்க இவங்களை பார்க்கும்போது ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணத மாதிரி இருக்கணும்.
ஆண்டவர் எங்க வீட்டுல உள்ள எல்லா வேஸ்டான செலவுகள்லாம் இயேசுவின் நாமத்துல அடைக்கப்படட்டும் ஆண்டவரே. நான் 2 தடவை ஜெபம் பண்ணிட்டேன். 3வது தடவை ஜெபம் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பார்ப்போம். எங்க வீட்டுல உள்ள வருமான குறைவுகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. நாங்க சம்பாதிக்கிற கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணங்கள் எங்க கையில எல்லா நாளும் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. நான் நல்லா செக் பண்ணி பார்க்கணும், கர்த்தர் இந்த வசனத்தை நடத்திட்டு இருக்கிறாரா இல்லையான்னு நான் நல்லா செக் பண்ணி பார்க்கணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இப்படிலாம் நம்ம வசனம் வாசிக்கும் போதே ஜெபம் பண்ணணும். ஆமென். திறப்புகளெல்லாம் அடைத்து அடுத்து என்னது பார்த்தாதான் நான் சொல்லுவேன். பழுதாய் போனதால என்ன பண்ணுவாரு? சீர்படுத்துவாரு. ரிப்பேரான நம்ம வீடை நல்லா ஆக்கிடுவாரு. ஆவிக்குரிய வீடையும் சொல்லலாம், உலக பிரகாரமான வீட்டையும் சொல்லலாம். ஆவிக்குரிய வீடு சொல்லும் போது முன்னால நான் நல்லா தான் ஜெபம் பண்ணேன், இப்ப என்னால ஜெபிக்கவே முடியல, ரிப்பேர் ஆயிட்டு உடம்பு. ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லாம் இழந்து போயிட்டோம். இழந்து போன உற்சாகத்தை திரும்ப எனக்கு தாங்க ஆண்டவரே. இழந்து போன ஜெபம் ஆவியை திரும்ப எனக்கு கொடுங்க. இழந்து போன வேத வாசிப்பை பல மடங்கு திரும்ப கொடுங்க. இழந்து போன வீட்டுல உள்ள ஆசீர்வாதத்தை திரும்ப எனக்கு கொடுங்க. ஒரு வார்த்தைய 2 விதமா நம்ம ஜெபிக்கணும். உலக பிரகாரமான வீட்டுல உள்ள பிரச்சனையும் மாறும், ஆவிக்குரிய வாழ்க்கையில உள்ள பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார். ஆமென், ஆமென். தாவீதோட வீட்டுல உள்ள பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்றாரு. நம்ம வீடுகள்ல உள்ள பிரச்சனைகள் எல்லாம் சரி ஆகாதுன்னு யாரும் நினைக்க கூடாது. கர்த்தர் நினைத்தா ஒரு போன் பண்ணிட்டா போதும், வீட்டுல உள்ள பிரச்சனை எல்லாம் சரியாயிரும். ஆமென்.